யோபு 32வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். இந்த வசன பகுதியில பார்க்கும்போது மனுஷரில் ஒரு ஆவி உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது எல்லா மனுஷர்களுக்குள்ளாடியும் ஒரு ஆவி இருக்கு. அதுதான் ஆண்டவர் தந்த உயிர்ன்னு சொல்லும் போது ஆண்டவர் நமக்குள்ளாடி வச்சிருக்கிற உள்ளார்ந்த மனிதனாகி அந்த ஆத்மா எடுபட்டுச்சுன்னா இந்த சரீரம் ஒண்ணுக்குமே உதவாது. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாம வெறும் மண்ணுனாலதான் உருவாக்குன தேவன் அவருடைய சுவாசத்தை ஊதும் போதுதான் அவனுக்குள்ளாடி ஒரு உணர்வு வந்துச்சு. அவர் ஊதின சுவாசம் தான் அந்த அறிவாகிய உணர்வு. மனுஷர்களுக்கு 6 அறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, மிருக ஜீவன்களுக்கு 5 அறிவை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா மிருக ஜீவன்களை ஆண்டவர் சுவாசிக்கும் திறனோட படைச்சாரு. மனுஷனுக்கு அவருடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசில ஊதினாரு. அதுதான் அவனை உணர்வுள்ளவன் ஆக்கியிருக்கு. இது ஆவிக்குரிய விதத்துல பார்க்கும்போது இன்னைக்கு சில மனுஷர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிருக சுவாபமுள்ள மனுஷர்களா காணப்படுறாங்க. ஆண்டவர் கொடுத்த அறிவை அவங்க யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ற கிறிஸ்தவன் அவருடைய சுவாசத்தை உள்வாங்கியிருக்கணும் அப்படின்னா அவருடைய குணாதிசயங்கள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படணும். நம்ம அவருடைய சுவாசமாகிய பரிசுத்த ஆவிய உள்வாங்காத காரணத்தினாலதான் பாவத்தை குறித்தும் அநீதியை குறித்தும் பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு உணர்வற்ற வாழ்க்கை தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த பரிசுத்த தேவனுடைய ஆவியை நம்ம சரியான முறையில உள்வாங்கணும். அப்பதான் நம்மளால உணர்வுள்ளவர்களா நடந்து கொள்ள முடியும். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.